பெரியார் என்னென்ன பேசினார் 1963 பெரியார் என்ன சொன்னாருங்கிறத கூறுகிறேன். நான் இந்த வாரம் துக்ளக்கில் அதை பற்றி எழுதியிருக்கிறேன். நம்ம தமிழினத்துக்கு 4 எதிரிகள் இருக்கிறார்கள். அவருடைய பிறந்தநாள் செய்தி 1963 செப்டம்பர் 17 விடுதலையில் வந்திருக்கிறது. 4 எதிரிகள் இருக்கிறார்கள் தமிழ் சமுதாயத்துக்கு. 1 முஸ்லிம், 2வது கிறிஸ்துவர், 3வது தாழ்த்தப்பட்டோர். அப்கோர்ஸ் முதல்ல பிராமின்ஸுக்கு தான் முதல் இடம். நான் 3 சொல்கிறேன். தாழ்த்தப்பட்டோர் இவங்க 3 பேரும் நம்ம விட நல்ல நிலைமையில் இருக்காங்க. எல்லா விதத்திலையும் உயர்ந்திருக்கிறார்கள். அந்த 3வது கேட்டகரியை தவிர பிராமணர், முஸ்லிம், கிறிஸ்துவர்கள் எல்லா விதத்திலையும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு எந்த விதத்திலையும் அவங்க சாதகமாக இருக்க போவதில்லை. நம்ம எதிர்க்கத்தான் போகிறார்கள். நாம் வளருவதை அவங்க விரும்பவில்லை. இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, திருமாவளவன் அதை நோட்டீஸ் பண்ணணும். சேலை, காசு, சோறு இது இருந்தால் போதும் அவங்களுக்கு, வேற எதுவுமே தேவை கிடையாது. இந்த தரம் கேட்டிருக்கோம் துக்ளக்கில். பெரியார் விசிறிகளே என்ன பதில் இதற்கு? இதெல்லாம் கேட்கணும். தமிழ்நாட்டில் இந்த உண்மைகள் வெளியில் வரணும். எனவே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு கருத்து சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது நல்லது என்று நினைக்கிறேன் நான். ஏனென்றால் இந்த நமக்கு இருக்க இந்த திராவிட மாயை உடைந்து கொண்டிருக்கிறது. அதை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பத்திரிகைகள் இதை கையெடுப்பாங்கங்கிறதா என்னுடைய நம்பிக்கை. நாம் எல்லோரும் செய்ய வேண்டியது இது ஒன்று தான். இதை பற்றி நிறைய லெட்டர்ஸ் ட்விட்டரில் எழுதணும். இதை பற்றி நண்பர்கள்ட்ட பேசணும். சோஷியல் மீடியாவில் இந்த செய்திகளை பரப்பணும். முன்பு போல் ஒரு பத்திரிகைகள் தான் இந்த செய்தியை பரப்ப முடியுங்கிற நிலை இப்போ இல்லை. அதனால் நம்முடைய கடமையும் இந்த தேசத்தையும் நம்ம தர்மத்தையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய வாழ்க்கை முறையையும் நம்ம குடும்பங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால், தர்மத்தையும் அரசியலையும் மீண்டும் இணைக்க வேண்டும் என்றால் அதை பற்றி தான் பேசுகிறார் பழகருப்பையா. எவ்வளவு ஒரு மனிதனுடைய கருத்து மாறினாலும் அது தர்மத்தை ஆதாரித்து இருக்க வேண்டும் என்று கூறினார். அதுதான் உண்மை. மகாத்மா காந்தி அதே சொன்னார். ஐ ஹவ் நெவர் வர்ஷிப்டு கன்சிஸ்டன்சி இன் மை லைஃப். ஏனென்றால் எந்த மனிதனும் ஒரே சிந்தனையோட அவங்க வாழ்நாள் பூரா இருக்க முடியாத பெரிய ஞானியால் தான் இருக்க முடியாது. அதனால தான் ஆதிசங்கரர், வள்ளுவர் இவங்கெல்லாம் இருந்தது காரணம் எல்லா காலத்துக்கும் ஏற்ற காலத்தை கடந்த உண்மைகளை மற்றவர்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க வாழ்க்கையை தேர்ச்சி பெறுவதற்காக எழுதியவர்கள் தான் ஞானிகள். அதனால தான் அவங்க பேர் இவ்வளோ நாள் இருக்குது. இன்னும் கருணாநிதி பேர் இன்னும் 10 வருஷம் இருக்காது, கட்டடங்கள் இருக்கும், அவ்வளோதான். அதனால் நாமெல்லாம் சாதாரணமான மனிதர்கள், இந்த உலக பிரச்சனையை கையாளுகிற மனிதர்கள். அதனால் நம்முடைய கருத்துக்கு ஒரு கால வரை தான் அதுக்கு மதிப்பு இருக்கும், வேல்யூ இருக்கும். அதனால் தர்மம் என்பது காலம் கடந்தது. அது ஒன்று தான் நம்ம நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம பழகருப்பையா கூறினார். இந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் இதை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசணும், சோஷியல் மீடியாவை உபயோகப்படுத்தணும், பத்திரிகை துறைக்கு எழுதணும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் என்னென்ன பேசுகிறாருங்கிறத பாருங்கள், நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த மாதிரி அதாவது தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறார். நான் இரவும் பகலும் உழைக்கிறேன். கருணாநிதி அப்படி பண்ண மாட்டார். வேறு யாரையாவது ஒரு கூட்டம் நடத்தி அவங்கள புகழ சொல்லி அவர் கேட்டு சந்தோஷப்படுவாரே தவிர தன்னைத்தானே புகழ்ந்துக்க மாட்டார். ஸ்டாலினை கூட நான் ஒரு இம்பார்ட்டண்ட் இது சொல்கிறேன். ராஜேந்திரன் ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் நானும் உட்கார்ந்துருந்தோம். அப்போ ஸ்டாலின் வந்து ஏதோ ஒரு டெலி சீரியலில் நடித்து கொண்டிருந்தார், குறிஞ்சிமலை. அப்போ சொன்னார் ராஜேந்திரன்ட்ட, சார் ஸ்டாலின் நடிப்பு நல்லா தான் சார் இருந்தது அப்படின்னு. அவர் போய் கருணாநிதி கிட்ட இந்த வத்தி வச்சுட்டார். கருணாநிதி மறுநாள் ஃபோன் பண்ணி, நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொன்னதை ஒரு கூட்டம் நடத்துகிறேன், நீங்கள் அங்கே வந்து சொல்லணும். அதாவது ஸ்டாலினை தான் புகழாமல் வைத்து புகழ்ந்து அதன் மூலமாக ஜெயலலிதாவுக்கும் சோவுக்கும் ஒரு பிளவே ஏற்பட்டது.
முக்கியமான விஷயம் என்னவென்றால், இன்னொருவரை வைத்து தன்னையோ தன்னுடைய குடும்பத்தையோ தன்னுடைய வாரிசையோ புகழ வைப்பது என்பது அவருடைய சாதுரியம். ஆனால் இவர் என்னுடைய பிள்ளைக்கு நான் 100 மார்க் தருவேன், என் அப்பாவை போல ஒரு உயர்ந்த முதல்வரையே பார்க்க முடியாது. இதையெல்லாம் தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது, தமிழக பத்திரிகைகள் பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அரசாங்க விளம்பரம் தேவை என்பதனால தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் என்பது துக்ளக் தவிர, ஓரளவுக்கு தினமலர் தவிர வேற யாருக்குமே இல்லை என்று சொல்லுவாங்க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தபோது, ஸ்டாலின் கட்சியை கையில் எடுத்துக்கொண்ட போது துக்ளக் கூறியது, இவர் அவசியம், திமுகவுக்கு இவர் அவசியம், நாம இவரை எதிர்க்கிறோம், திமுக இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல, அது குடும்ப ஆட்சி, வாரிசு ஆட்சி கட்சி, அதன் மூலமாக நம்ம பழகருப்பையா என்னென்ன கூறினாரோ அந்தந்த கஷ்டங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும், இங்கு அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும், போலீஸ் அவர்களுக்கு அடிமையாக இருக்கும், அதே மாதிரி பெரிய குற்றங்கள் பரவும், இதெல்லாம் இருக்கு. ஆனால் இவர் பதவிக்கு வந்த பிறகு நாம் சொன்னோம், இது மக்கள் கொடுத்த முடிவு, நாம் எதிர்த்தோம். ஆனால் இது மக்கள் கொடுத்த முடிவு, இவர் நல்லபடியாக நடப்பாரா இல்லையா என்பதை நாம் கண்காணிப்போம். அதில் 3-4 விஷயங்கள் உங்களுக்கு கூற வேண்டியது அவசியம். ஒன்று, தமிழ்நாடு அமைதி பூங்கா. இப்படி ஒரு பித்தலாட்ட அரசியல் என்ன நடந்திருக்கு? படுகொலைகள், பெரிய பெரிய மனிதர்கள், தலைவர்கள், யார் யாரை நெருங்க முடியாத அவர்களெல்லாம் நெருங்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கலாம், திருவள்ளி ஜெயக்குமாராக இருக்கலாம். இந்த அண்ணாநகர் கற்பழிப்பு கேஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. உச்ச நீதிமன்றம் போய் அது ஒரு தனி குழு அமைத்து அதில் ஒரு திமுக காரரையும் அவருக்கு உதவிய போலீஸ் அதிகாரியும் கைது பண்ணியிருக்காங்க. அண்ணாநகர் பற்றி இவர் சொன்னார். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது ஏதோ 1-2 தவறுகள், குற்றங்கள் பத்திரிகையில் வர மாதிரி நடந்தது மாத்திரமல்ல. இவங்க போலீஸ் ஆண்டுக்கு ஆண்டு 2022 வரைக்கும் இந்த அறிக்கைகள் கொண்டிருந்தது. அதில் என்ன நிலைமை, அதாவது அதிமுக பீரியட்லேருந்து திமுக பீரியட்லேருந்து 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் குற்றங்கள் எப்படி அதிகமாக இருக்குங்கிறத மாத்திரம் கூறுகிறேன். ஆதாயத்துக்காக நடந்த குற்றங்கள் 10 முதல் 42% அதிகமாகியது. கூட்டு கொள்ளைகள் 10%, கொலைகள் 50%, கன்னமிட்டு திருட்டு 38%, மற்ற திருட்டுகள் 42%. அதே போல கலவரங்கள் 256% அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 31% அதிகமாக இருக்கிறது. ஆள் கடத்தல் 52% அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் ஸ்டாலின் அரசுடைய போலீஸ் அவங்க கொடுத்த அறிக்கையிலிருந்து கிடைத்திருக்கிற விவரங்கள். ஆனால் தமிழ்நாடு அமைதி பூங்கா, குற்றங்கள் குறைந்திருக்கின்றன, ஆனால் குற்றமில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம், பத்திரிகைகள் அப்படியே போடுறாங்க. அவரையோ அல்லது துணை முதல்வரையோ உங்க புள்ளி விவரமே இதை கூறுகிறதே, நீங்க இப்படி தமிழ்நாட்டு அமைதி பூங்கா என்று கூறுகிறீர்களே என்று கேட்கிற அளவுக்கு நம்ம பத்திரிகைகளுக்கு முதுகெலும்பு இல்லை. இது உண்மை. அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை நான் அவர் மீது சொல்லியிருக்கக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ் குற்றச்சாட்டுக்கு அவர் அவதூறு வழக்கு போட்டிருக்கிறார். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு அண்ணன் பதில் சொல்லாம என் மீது ஒரு புதிய அவதூறு அங்க ஆரம்பிச்சார். அதாவது நான் என்னுடைய மனைவியின் பேர்ல சொத்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன், என் மனைவி என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என் மனைவி என்ன சம்பாதிக்கிறாங்களான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என் மனைவி மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களான்னு தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சொத்து முழுவதும் வருமான வரித்துறை கட்டி வாங்கப்பட்ட சொத்துன்னு கேட்டேன், தெரியாதுனாரு. ஃபைனான்ஸில் கடன் வாங்கி சொத்துக்கு வாங்கியிருக்கோம், டாக்குமெண்ட்டை பார்த்தீங்களான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என்னுடைய மனைவி நான் வாங்கிய கடன் எல்லாம் சேர்ந்து அந்த சொத்தை வாங்கியிருக்கிறோம், தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. எதையுமே தெரியாமல் நான் ஏதோ ஊழல் செய்து, எந்த ஒரு பொது வாழ்க்கையிலும் இல்லாத நான் ஊழல் செய்து ஒரு சொத்தை வாங்குறேன்னு சொன்னார். அதற்காக கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் பொழுதே அதை நீதியரசரிடம் பதிவு செய்துவிட்டு
நாளை அவர் மீது மற்றும் ஒரு புதிய அவதூறு வழக்கை நாங்கள் தொடுக்க இருக்கின்றோம். எங்களுடைய வழக்கறிஞர்கள் அண்ணன் குமரகுரு அவர்கள் வழக்கறிஞர்களுடைய தலைவராக இருக்கிறாங்க. அவர் அனுமதி வாங்கி அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் எங்களுடைய மூத்த வழக்கறிஞர், அவர் இந்த அவதூறு வழக்கை மற்றும் தொடுக்க போறோம். அதனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விடப்போவது கிடையாது. நான் அந்த அவதூறு வழக்கில் சொத்தை எப்படி வாங்கணும், எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல நானும் என் மனைவியும் திருமணத்திற்கு பிறகு 15 ஆண்டுகளில் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம், என்னுடைய மனைவி எந்த நிறுவனத்தில் ஐஏஎம் பெங்களூர்ல படித்த பிறகு மும்பையில், பெங்களூர்ல, சென்னையில் வேலை பார்த்த நிறுவனத்தில் வாங்கியிருக்கக்கூடிய சம்பளம், எக்ஸ்ட்ரா நாங்கள் வாங்கிய கடன் அனைத்தையும் அந்த அவதூறு வழக்கின் பொழுது பொதுவெளியில் வெளியிட இருக்கின்றோம். அதே போல இன்னொன்று சொன்னாரு, நான் சென்னையிலே தங்கியிருக்கின்ற காரணத்தினால நண்பர்கள் வந்து இந்த டிஎம்கே ஃபைல்ஸில் சொல்லியிருந்தேன் வீட்டு வாடகை கொடுக்குறாங்க அப்படின்னு. அதையும் ஒரு அவதூறாக சொன்னார். அதுக்கும் நான் பதில் சொன்னேன். நான் சென்னையில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற பொறுப்பினால் மட்டும்தான் இருந்தேன். எனக்கு சென்னையில் பிஸ்னஸோ எதுவும் கிடையாது. கட்சி பொறுப்புக்காக கோயம்புத்தூர், கரூர்லேருந்து சென்னைக்கு வந்தேன். அப்போ கட்சிக்கும் நம்முடைய வீட்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, கட்சிக்கு என்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் எனக்கு சார்பாக கட்சிக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க, அந்த பணத்தை கட்சி எப்படி எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல செலவு பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் அந்த அவதூறு வழக்கில் கொண்டு வர போகிறோம். நான் ஜென்ரலாக யாராச்சும் பேசினா அவதூறு வழக்கெல்லாம் நான் போடவே மாட்டேன். ஆனால் இதில் டிஆர் பாலு அவதூறு வழக்கு போட்டதில் நான் இன்னைக்கு ஆஜராகி கேள்வி கேட்கிறப்ப மறுபடியும் தப்பிப்பதற்காக ஒரு புது அவதூறை சொன்னதற்காக அவர் மீது மற்றும் ஒரு அவதூறு வழக்கை தொடுக்க இருக்கின்றோம். அதில் எல்லாம் வெளியே வரட்டும். நான் ஏற்கனவே டிஎம்கே பார்ட் ஃபைல்ஸ் வெளியிட்ட பொழுது கடந்த 20 ஆண்டுகளாக என்னுடைய மொத்த சொத்து பட்டியலை வெளியிட்டோம். இந்த முறை டிஆர் பாலு அவர்கள் மீது தொடுக்கக்கூடிய அவதூறு வழக்கின் பொழுது நானும் என்னுடைய மனைவியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு வாங்கிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் ஒரு விவசாய நிலம் வாங்கியிருக்கிறோம். அந்த விவசாய நிலத்திற்கு பணம் எங்கிருந்து வந்தது எல்லாம் பொதுப்படையில் இருக்கும். கடன் வாங்கியிருக்கிறோமா 2.5 கோடி ரூபாய் கடன், அதுவும் பொதுப்படையில் இருக்கும். அதனால் நேர்மையான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நான் அந்த கடினமான பாதையில் பயணிச்சுத்தான் ஆகணும். எனக்கு இந்த டிஆர் பால் அவர்கள் மீது நான் தொடுக்கக்கூடிய புது அவதூறு வழக்கு என்பது இதையெல்லாம் பொது வெளியில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எல்லாத்தையும் வெளியே சொல்வதற்கு இந்த அவதூறு வழக்கை பயன்படுத்திக் கொள்ள இருக்கின்றோம். முன்னாள் அமைச்சர் திரு டிஆர் பால் அவர்கள் என் மீது தொடரப்பட்ட இந்த அவதூறு வழக்கில் இன்று நேரடியாக நான் இந்த சம்பந்தப்பட்ட வழக்கில் கடந்த ஒரு 3 மணி நேரமாக திரு டிஆர் பாலு அவர்களே நேரடியாக குறுக்கு விசாரணை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய எல்லா வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் முதல் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் மீது தொடுத்திருந்த அவதூறு வழக்கு என்று RS பாரதி அவர்கள் வராத காரணத்தினால அடுத்த ஒரு தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் சொல்வதைத்தான் இன்றும் சொல்லுகின்றேன். இந்தியாவில் குறைந்தபட்சமான வழக்கில் மட்டும்தான் அந்த வழக்கு சம்பந்தப்பட்டவங்க வழக்கை எடுத்து நேரடியாக வாதிடுவார்கள். எனக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய ஊழல், நாங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1 பார்ட் 2, திரு டிஆர் பாலு அவர்கள் மீது நான் சுமத்தியிருக்கக்கூடிய குற்றம் அனைத்தின் மீதும் நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால நேரடியாக நம்முடைய மூத்த வழக்கறிஞர் திரு பால் கனகராஜ் அவர்களுக்கு கொடுத்திருந்த அபிடவிட்டை வித்ட்ரா பண்ணி நானே நேரடியாக இந்த கேஸில் ஒரு சாமானிய மனிதனாக என்று ஆஜராகி வாதிட்டேன். அது அவருக்கு 2.25 விமானம் இருந்த காரணத்தினால அவங்க குறுக்கு விசாரணை 3 மணி நேரத்துக்கு பிறகு மறுபடியும் இன்னொரு புதிய தேதி வேண்டும் என்ற காரணத்தினால இன்று குறுக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நானே இந்த வழக்கில் நம்முடைய மூத்த வழக்கறிஞர்களுடைய உறுதுணையில் இந்த வழக்கை வாதாட இருக்கின்றேன். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த வழக்கு மூலமாக ஒரு பாடத்தை புகட்டுவோம் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, சாமானிய மனிதர்கள் நம்முடைய உரிமைக்காக நாம் பேசும் பொழுது நம்முடைய வழக்கை நாமளே கோர்ட்டில் எடுத்து வாதாட முடியும் என்பதற்கும் இன்னைக்கு கோர்ட்டில் நடந்த சம்பவம் ஒரு சாட்சியாக இருக்கு. எவ்வளவு பெரிய மனிதர்களாக எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் கூட எந்த ஒரு சாமானிய மனிதனும் தன்னுடைய
சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டின் மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நாம வாதாடலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் இன்று செய்திருக்கின்றோம், தொடர்ந்து செய்வோம்.